ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிறர் மீதுள்ள வெறுப்பில் இருந்து உங்களை விடுவித்து கொள்ளுதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். மனிதர்களுக்கிடையேயான பலவிதமான உறவுகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். எனக்கும் பிறருக்கும் இடையேயான ஒரு அழகான உறவு என்பது உண்மையான ஆன்மீக அன்பை அடிப்படையாக கொண்டது. அதில் நான் பிறரிடம் எந்தவிதமான வெறுப்பையும் சுமக்கவில்லை. பிறரின் பலகீனங்களை பார்க்கும்போது அல்லது அவர்களின் எதிர்மறையான நடத்தையை பார்க்கும்போது நமது உள்ளத்தில் வெறுப்பு எழுகிறது. சில நேரங்களில் அடுத்தவரிடமிருந்து எதையாவது எதிர்பார்க்கிறோம். நாம் விரும்பியது கிடைக்காமல் போனால் அந்த நபரை எதிர்மறையாக பார்த்து வெறுக்க தொடங்குகிறோம். சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு சிலரிடம் வெறுப்பு வருவது சகஜம். நாம் வெறுப்பில் இருந்து முற்றிலும் விடுபட முடியுமா? இது சாத்தியமா? வெறுப்பில் இருந்து விடுபட சில வழிகளை பார்க்கலாம். 1. இறைவனின் அன்பால் உங்கள் இதயத்தை நிரப்புவதன் மூலம் உங்களுடைய அன்றைய பொழுதை தொடங்க வேண்டும். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் அன்பின் கடலான இறைவனுடன் நெருக்கமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்க வேண்டும். அவருடைய ஆசிகளை பெற்று தியானத்திலும் மௌனத்திலும் அவருடன் இணைந்திருக்க வேண்டும். இது உங்களைப் போலவே உங்கள் இனிய சகோதர சகோதரிகள் மேலும் இறைவனின் குழந்தைகளான உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக அன்பை நிரப்பும். மேலும் நாம் அனைவரும் ஒரே தெய்வீக குடும்பம் என்பதையும் நீங்கள் உணர முடியும். 2. நீங்கள் ஒரு அழகான ஆத்மா. மேலும் மற்றவர்கள் அனைவரும் ஒரு அழகான ஆத்மா என்பதை ஆழமாக உணருங்கள். நாம் நம்மை ஆழமாக நேசிக்கும் போதுதான் பிறரையும் நேசிக்க முடியும். நம்மிடம் பலகீனங்கள் இருப்பதை உணரும் போதுதான் பிறரிடமும் பலகீனங்கள் இருப்பதை உணர முடியும். நாம் நம்மை மேம்படுத்த முயற்சி செய்கிறோம் என்று தெரிந்தால்தான் பிறரிடம் பொறுமை இழக்க மாட்டோம். அவர்களும் தங்களை மேம்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பதையும் உணர முடியும். அப்போது எந்த சூழலிலும் யாரையும் நாம் வெறுக்க மாட்டோம். 3. அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்க கற்றுக்கொள்ளுங்கள். முழு நாளில் நாம் யாரை சந்தித்தாலும் அவர்களின் சிறப்புகளை பற்றி நம்முடைய மனதில் ஒரு அழகான எண்ணத்தை உருவாக்க வேண்டும். பிறரை பற்றிய எதிர்மறையான அல்லது சாதாரணமான எதையும் உங்கள் உணர்வை கூட தொடவிடாதீர்கள். எல்லோருக்கும் நன்மையை பரப்புங்கள். 4. நீங்கள் எங்கிருந்தாலும் அன்பின் நேர்மறையான சூழலை உருவாக்குங்கள். அன்பு மற்றும் நெருக்கம் நிறைந்த சூழலை உருவாக்கும் போது அன்பையும் மகிழ்ச்சியையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் போது நாம் எல்லா குணங்களின் உருவமாக இருப்போம். ஒவ்வொருவரையும் அவற்றால் நிரப்புவோம். மேலும் நாம் பிறருடைய குணங்களை மட்டுமே எடுத்துக்கொள்வோம், அவருடைய பலகீனங்களை அல்ல. ஓம் சாந்தி.